பாகிஸ்தானுக்கு இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். போர் நிறுத்தம் இன்று மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கி சண்டையும் ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பை தொடர்ந்து இந்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதனால் 2 நாடுகளும் அந்த தாக்குதலை விலக்கிக் கொண்டு 1 மணி நேரம் ஆகியிருக்கிறது என்ற மிக முக்கியமான அறிவிப்பையும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான அறிவிப்பை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது. மாலை 5 மணியிலிருந்து 2 நாடுகளும் தாக்குதலை நிறுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டதாகவும் அவர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதே போல அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருமான இசாக் தர் அவரும் 2 நாடுகளுக்கும் இடையே அந்த போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வருகிறது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனால் 2 நாடுகளும் இந்த அமைதி மற்றும் பாதுகாப்பு இந்த பிராந்தியத்தில் இருப்பதற்கு தாங்கள் இருவரும் ஒத்துழைப்போம், அதனால் சமாதான நடவடிக்கையை தொடர்கிறோம். பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் அமைதி, பிராந்திய ஒற்றுமை ஆகியவற்றை நிலைநிறுத்தும் வகையில் இந்த முடிவை பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கிறது என்று பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக் தரும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்தியாவும் விக்ரம் மிஸ்ரி இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கடந்த 4 நாட்களாக 2 நாடுகளின் எல்லை மாநிலங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது. மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி. தாக்குதல் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டு விட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட அந்த மோதல் தொடர்பாக வரும் 12ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை இரு நாடு பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த போர் நிறுத்தம் புரிந்துணர்வு அந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நடவடிக்கைகள் குழுவின் இயக்குனர் பிற்பகல் 3:32 மணிக்கு இந்திய ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 12ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல், அதற்கு பதிலடி தாக்குதல், அதன் பின்னர் மீண்டும் அங்கு 2 நாடுகளுக்கிடையே போர் சூழல் ஏற்பட்ட நிலையில் மே 12ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை 2 நாட்டு ராணுவ பிரதிநிதிகளும் பங்கேற்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ இயக்குனர் 12ஆம் தேதி மாலை 3:35 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடன் உடனடி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது. தரைவழி, வான்வழி மற்றும் கடல்வழி தாக்குதல்கள் மாலை 5 மணியுடன் நிறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். மாலை 5 மணிக்கு அமலுக்கு வந்த முழுமையான போர் நிறுத்தத்தின் மூலமாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை குழு வரும் 12ஆம் தேதி 3:35 மணிக்கு இந்திய ராணுவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதனால் வரும் 12ஆம் தேதி 2 நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டதற்கான காரணம் மற்றும் 2 நாடுகளுக்கு இடையே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்வது, தீவிரவாத முகாம்கள் செயல்பட விடாமல் முடக்குவது, ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைக்கோடுகளில் நடைபெற்ற அந்த அத்துமீறல்கள் தொடர்பான அந்த பரஸ்பர பேச்சுவார்த்தை 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் தரைவழி தாக்குதல், வான்வழி தாக்குதல் மற்றும் கடல்வழி தாக்குதல் என அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது. 2 நாட்டு அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையும் ராணுவ நடவடிக்கைகளும்
அடுத்த கட்டமாக விரைவில் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 12ஆம் தேதி இந்த போர் நிறுத்தம் மற்றும் போருக்கு முந்தைய இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த பிரச்சனைகள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய உடன்பாடு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாக்குதல் நிறுத்தம் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசிய சில நிமிடங்களில் மத்திய அரசும் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதனால் கடந்த 4 நாட்களாக 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் முடிவுக்கு வந்திருக்கிறது. எல்லை மாகாணங்களில் ஏற்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கி சண்டை, பீரங்கி சண்டை உள்ளிட்ட அனைத்து விதமான மோதல்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இரு நாட்டு ராணுவ வீரர்களும் எல்லை பகுதியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டனர் என்ற அறிவிப்பை அதிகாரபூர்வமாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளும் 12ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையின் மூலமாக மற்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும், சுமூக முடிவு எட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக வரும் 12ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. தெற்காசியாவிலும் மத்திய கிழக்கு பகுதியிலும் ஏற்பட்ட இந்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிக்கு இணங்க இந்த போர் நிறுத்தம் முடிவு எட்டப்பட்டிருப்பதாக இரு நாட்டு மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் பாகிஸ்தானின் துணை பிரதமர் உள்ளிட்டோர் இசாக் தர் உள்ளிட்டோர் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் முடிவுக்கு வந்திருக்கிறது. சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது. அனைத்து படைகளும் எல்லையிலிருந்து விலக்கப்பட்டு விட்டன. இரு நாடுகளுக்கு இடையேயும் எந்த விதமான மோதலும் மாலை 5 மணியிலிருந்து நடைபெறவில்லை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்திய அரசின் சார்பாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அந்த அறிவிப்பில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து நீண்ட நேரம் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள ராணுவ தலைமைகள் மற்றும் இங்கு உள்ள அரசு தலைமைகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக இந்த முடிவு எட்டப்பட்டு இருக்கிறது என்றும் இந்த முடிவை தாம் அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் அளிக்கிறேன், இரு நாட்டு அரசுகளுக்கும் பாராட்டை தெரிவிக்கிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்திருந்தார். அடுத்த சில நொடிகளில் அங்கு மத்திய அரசின் சார்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் பாகிஸ்தானின் துணை பிரதமர் இசாக் தரும் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இரு நாடுகளும் வெளியிட்டன. கடந்த 10-15 நிமிடங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை துணை பிரதமர் இசாக் தர், அதைத் தொடர்ந்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததற்கான அறிவிப்பையும் மே 12ஆம் தேதி இரு நாட்டு தளபதிகளும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும், அந்த பேச்சுவார்த்தையில் பஹல்காம் தாக்குதல், அதற்கு பதிலடியாக தீவிரவாதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு அளிக்கப்படும் தொடர் பயிற்சி, தொடர்ந்து எல்லையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான தாக்குதல்கள் ஆகியவற்றிற்கு அமைதியான பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு எட்டப்படும் என்ற முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் 5வது முறையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் நீண்ட நெடிய போரில் ஈடுபடுமா என்ற அச்சம் ஏற்பட்ட நிலையில் இந்த போர் பதற்றம் 4 நாளில் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி பிற்பகல் 3:35 மணிக்கு இரு நாட்டு ராணுவ தளபதிகளும் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளிடையேயான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடன்பாடு எட்டப்படும் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகள் குழு இன்று பிற்பகல் 3:35 மணியளவில் இந்திய ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களாக இரு நாட்களுக்கிடையேயான மோதல் போர் முடிவுக்கு வந்தது. மே 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.